ஆவின் பால் விற்ப, அந்த பால் நிறுவனத்தில், ஆவின் பால் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களாம் கவர்மெண்ட் வேலை, அரசு எம்ப்ளாய். அப்படி தானே சொல்கிற? எங்கள் தாத்தா மாதாவரத்தில் ஒரு பால் பண்ண தொடங்கினான்ல காமராஜ், அதில் வேலை பார்த்தோம்லாம் அரசு பணியா இல்லையா? ஏன் முன்ன அதை மூடிட்டு டாஸ்மார்க்கில் சரக்கு ஊற்றி கொடுக்குறவங்களாம் கவர்மெண்ட் வேலையை வச்சுருக்க? இல்லை எம்பிஏ எம்எஸ்சி படித்தவன் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? சாராயம் ஊற்றி கொடுக்குறத விட கேவலமாக போயிடுச்சா? சரி, நீ பால் விற்கிற, மாடுங்க? ஆவின் பால் விற்குதுல அரசு, எங்க? யாராவது இந்த கூட்டத்தில் கேட்கணும்ல, மாடு இல்லாமல் எப்படா இவ்வளோ பால் வருது, எத்தனை லட்சம் லிட்டர் பால் விற்கிற? மாடுங்க. ஆனால் மாடு மேய்க்கணும்னா பழமைக்கு கூட்டிகிட்டு போகிறாப்புல. எல்லாரும் ஐஏஎஸ் ஆயிருங்கடா, எல்லாரும் ஐபிஎஸ் ஆயிருங்க, எல்லாரும் டாக்டர் ஆயிருங்க. டாக்டர் ஒரு நோயாளி வந்து உட்கார்ந்த உடனே நீங்கள் மில்க் எடுத்துக்கணும், எக் சாப்பிட்ணும், வெஜிடபிள்ஸ் நல்லா சாப்பிட்ணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும், கீரை நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு. அது எங்கேருந்து வரும் டாக்டர்? உங்கள் எக்கு மில்க்லாம் எங்கேருந்து வரும்? அது எங்கள் ஆத்தால இப்போ மேய்ச்சாத்தாயம் வரும். இது ஒரு ஈன கூட்டம். உலகத்தில் பில்கேட்ஸு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமக 2,76,000 ஏக்கரில் அமெரிக்காவில் விவசாயம் பார்க்குறான். பில்கேட்ஸில் உங்களை மாதிரி ஊடகங்கள் போய் கேட்குது, என்ன பில்கேட்ஸ் எதுக்கு விவசாயம்? அங்கே தாண்டா நிரந்தர பொருளாதாரம் இருக்குது, அங்கே தாண்டா எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறேன். பில்கேட்ஸையே கேவலப்படுத்துகிறாங்க, நான் ஏமாத்துறேன். இவனெல்லாம் இங்கே பாருங்க தம்பி, ஒன்று தெரிஞ்சுக்கிறங்க தம்பி, நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனா அனுப்புகிற சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை என் சம்சாரி தான் அனுப்பணும். நீ விண்கலத்தை விண்வெளியில் ஏவு, விஞ்ஞானிக்கு சோறு என் விவசாயி தான் அனுப்பணும். இதை மூளையில் வச்சுக்கணும், புரியுதா?